Okay, guys, another week, another episode. இந்த வாரம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க எலெக்ஷன் பரபரப்பா ரிசல்ட்ஸ்லாம் வெளியே வந்துச்சு. ஸோ அதனால இந்த வீக் எபிசோட் வந்து எலெக்ஷன்ஸை பத்தி ஒரு அலசல். ஸோ தேஜஸ், சொல்லுங்க தேஜஸ், கோ-ஹோஸ்ட், எப்படி இருக்கீங்க? ஹாய் ராகுல், ஐம் குட். நீ எப்படி இருக்க? எக்ஸ்டெண்டட் ரோல் பிடிச்சிருக்கா? ஏ, செமையா இருக்கு. நவ் ஐ கெட் டு டாக், லிசன் a lot more and ask more controversial questions that யஷ்வந்த் நீ கேட்காம இருக்கிறது. யஷ்வந்த் கேப்பா, நீ தான் பீப் பண்ணி விட்டுடுவ பாதி. பட் உன்னோட தமிழுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க தேஜஸ். கியூட்டா பேசிருக்காமா தமிழ் நீ. சரி, மூவ் ஆன். கெஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். இன்னைக்கு அனிருத் வந்திருக்காரு, who's an யார் expert அனிருத்? in this field. Anirudh Kannan, the guy from Mumbai, MBA. ஐஐடிடா. Uh, பிராண்டிங் uh, ஐஐடி பாம்பே. ஃபர்ஸ்ட் yeah, முன்னாடி வந்தாரு ஸ்டாக் மார்க்கெட்டோட நம்மளோட ஜாயின் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட், அப்புறம் இஸ்ரேல் பாலஸ்தீன் ரெண்டு எபிசோட்ஸ் தான் அனிருத். அதுக்கப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் திருப்பி வந்திருக்காரு. வெல்கம் பேக் அனிருத். Thank you. How are you all? yeah, good, Ani. சரி, இன்னைக்கு it's funny we're recording this episode on the day where election counting is going on, and இந்த டாபிக் பத்தி பேசணும்னா நீ தான் நம்ம குரூப்லயே மோஸ்ட் வெல் ரிசர்ச்னு சொல்லுவேன். ஏன்னா நீ ஸ்கூல்ல இருந்தே யூ பீன் ஃபாலோயிங் பாலிடிக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் ஃபார் அ லாங் டைம். So basically, நம்ம பார்த்தோம்னா politics goes hand in hand, if not with people from the urban strata. In the rural places, politics is just a symbol for them. And ரொம்ப associated இருப்பானுங்க. So வந்து politics in India is a festival and people like celebrate victories and all those things, unlike what happens in the US. So வந்து coming to this year's situation, so we have a completely new form of an alliance called Indie Alliance, which is led by the Congress and other CP parties and your DMK in South India, Tamil Nadu, another prominent AAP and all those people. On the other side, you have so they have actually diverted from the UPA alliance, which used to be the stronghold alliance beforehand. And on the other side, things haven't changed that much. இப்போ வந்து இதுலயே தான் இருக்கு, அந்த என்டிஏ சீன் அப்படியே தான் இருக்கு. ஸோ நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் வந்து இன்னும் அப்படியே தான் இருக்கு. ஸோ அந்த பார்ட் வந்து அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. பிஜேபி அட் த ஹெல்ம் அண்ட் அதர் பார்ட்டிஸ் கோ இன் அண்ட் அவுட். அண்ட் இந்த வாட்டி வந்து நம்மளுக்கு ஆந்திராலேருந்து வி ஹாவ் த டிடிபி ஜாயின் பண்ணியிருக்காங்க என்டிஏல. பிஜேபி ஹேஸ் அரௌண்ட் லைக் 240 சீட்ஸ் இப்போ அலையன்ஸ்ல, அண்ட் என்டிஏ ஹேஸ் அ கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டி. ஸோ வந்து இந்தியா பொறுத்த வரைக்கும் there are 543 seats in total for the parliament elections, and if you cross the 272 mark, நம்ம வந்து மெஜாரிட்டின்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ லாஸ்ட் ரெண்டு டேர்ம் மோடியோட பிஜேபி டேர்ம்ஸ் பார்த்தோம்னா, லைக் இன் 2014 and the previous one, they 2014 and the latest one, the other one in 19, BJP solo had a majority. So they crossed the 273 and they were able to form a party without any coalition. But idan first time வந்து if Modi becomes the PM in this under this NDA alliance, he'll be forming a government for the first time under coalition. So வந்து that's like a big change for him as well. ஃபர்ஸ்ட் டைம் அந்த போர்டு மோடி டைரக்டா தான் வந்தாங்க. 280 something வாங்குனாங்கல்ல. ஆமா. Forgot the number, but yeah. ஓகே. When I don't remember the number, but வந்து ஃபுல்லா வந்து 2019 they won 303 seats with NDA winning. ஓகே. ஸோ வந்து லேண்ட்ஸ்லைட். அண்ட் ஆக்சுவலா வந்து ஸோ தட்ஸ் வாட் கிரிட்டிக்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நீ ட்விட்டர் ஓப்பன் பண்ணனா வாட் பீப்புள் ஆர் ஆக்சுவலி டாக்கிங் இஸ் என்டிஏ won the election but it feels like a defeat for them. Congress lost the election but it feels like a victory for them. ஸோ பிகாஸ் ஏன்னா நம்ம லாஸ்ட் டைம்ல இருந்து பார்த்தோம்னா காங்கிரஸ் வந்து 44 ஏதோ தான் சீட்ஸ் மேக்ஸிமம் காங்கிரஸோட பார்ட்டி. திஸ் டைம் வந்து டபுளா இருக்கு, ஆல்மோஸ்ட் 100 சீட்ஸ், இப்போ 199 சீட்ஸோ இருக்கானுங்க. ஸோ வந்து ஃபார் பிஜேபி வந்து டிராஸ்டிக்கலா கம்மியா இருக்கு. இது பேசுனல வேர் லாஸ்ட் டைம் வந்து பிஜேபி ஹேட் சிங்கிள் மெஜாரிட்டி, அவங்க மட்டுமே அலையன்ஸ் பார்ட்டிஸ் இல்லாம தே ஹேட் சிங்கிள் மெஜாரிட்டி. ஸோ இப்போ வந்து they don't have that. So what will be the implications because of this? இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் அவங்க அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கும் அதனால. ஸோ வந்து இப்போ ஏன் வந்து ஃபார் தட் கொஸ்டின் டு பி ஆன்சர், நம்ம ஏன் ஃபர்ஸ்ட் லூஸ் பண்ணாங்கன்னு வந்து ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணலாம். மேபி ஐ மீன் ஃப்ரம் அ ரஃப் பிக்சர், நான் இன்னைக்கு நியூஸ் பார்த்தது, ஐ மீன் எல்லா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் பார்க்கும்போது என்ன தெரிஞ்சுன்னா, ஃபேஸ் 1 and 2ல நடந்த சீட்ஸ் இனிஷியல் டேஸ்ல மொத்தம் நிறைய ஃபேஸ்ல நடந்துச்சுல எலெக்ஷன் நம்மளுக்கு. ஸோ ஃபேஸ் 1 and 2ல வந்து
they've considerably lost a lot of seats. So for example, in the UP ஸ்பேஸ்ல வந்து நிறைய சீட்ஸ் வந்து மிச்ச பார்ட்டிக்கு போயிருச்சு. People are still wanting a government which is not like extremely powerful. They do not want a party ரொம்ப பவர்ஃபுல்லா வந்து நீ இவன் சொல்றதுதான் சட்டம் அப்படின்னு இருக்க வேணான்னு. I think that's what the people even in the UP are feeling. ஸோ வந்து வெறும் பிஜேபி வச்சு லெட் மீ நாட் கெட் சம்திங். எனக்கு வந்து பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னன்னா, என்னோட சேர்ந்து நிறைய பார்ட்டிஸும் இருந்தா ஒரு ப்ராப்பர் ஸ்டேட்ல, இன்னும் யூட்டோப்பியன் ஸ்டேட்ல வந்து லெட்ஸ் சே பிஜேபி இஸ் a வெரி குட் பார்ட்டி. ஓகே, ஸோ வந்து எதுவுமே வந்து அவங்களோட கிளீன் ஷீட்டு ஃபுல் கிளீன் ஷீட்டா இருக்காங்க. ஸோ எதுவுமே ப்ராப்ளம்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோ. ஃப்ரம் அ பப்ளிக் பாலிசி பெர்ஸ்பெக்டிவ் இப்போ பிஜேபி கிட்ட மெஜாரிட்டி இல்லை. ஸோ இப்போ பிஜேபி கிட்ட மெஜாரிட்டி இல்லாத போது தே வில் பி அனேபிள் டு பாஸ் லாஸ் இன் த ஸ்டேட். ஸோ இப்போ வந்து ஒரு லா பாஸ் ஆனோம்னா யூ நீட் மெஜாரிட்டி ரைட் இன் த லோவர் ஹவுஸ். ஸோ அந்த மெஜாரிட்டி வரதுக்கு தேர் வில் பி ஸ்ட்ரகிள். அண்ட் தட் இஸ் அகெயின் அதுதான் செக் அண்ட் பேலன்ஸோட கரெக்ட் பார்ட். ஸோ வந்து இப்போ எதான ஒரு சம் கான்ட்ரவர்ஷியல் லா வந்து பாஸ் பண்றாங்கன்னா வந்து பிஜேபி தேர் நோன் டு டேக் ஆஃப் பீப்புள், தே சஸ்பெண்ட் எம்பிஸ் அண்ட் லா எல்லாம் பாஸ் பண்ணிலாம் இட் ஹஸ் ஹேப்பன்ட். ஸோ அதெல்லாம் வந்து பண்ணாம இருக்கிறதுக்கு வந்து கோலிஷன் கவர்மெண்ட் இஸ் பவர்ஃபுல். பட் இப்போ இந்த கோலிஷன் வந்து மேஜர் கீ பிளேயர்ஸ் வந்து யாருன்னா வந்து ஃப்ரம் ஆந்திரா சந்திரபாபு நாயுடு அண்ட் தென் நிதிஷ்குமார். ஸோ நிதிஷ்குமார் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி வந்து ஹி இஸ் நோன் டு ஸ்விட்ச் சைட்ஸ் ஆஃப் இட். ஸோ வந்து ஜோக்ஸ்லாம் இருக்கு. இப்போ வந்து ராகுல் காந்தி ஃபோன் பண்ணி ஹலோ டெபுட்டி பிஎம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குற மாதிரி. ஸோ நான் பிகாஸ் அந்த சைடு வந்துருவான். பட் ஆனா வந்து ஸோ ஹியர்ஸ் வேர் பிஜேபிஸ் பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் பாயிண்ட் இஸ் லைக் வெரி ஃபர்ம். ஸோ என்ன பண்றாங்கன்னா மார்னிங்கே ஆஃப்டர்நூனே மோடி ஃபோன் பண்றான் சந்திரபாபு நாயுடுக்கு ஃபோன் பண்ணி ஸ்டேட்ல வின் பண்ணதுக்கு, ஸ்டேட் அசம்பிளில வின் பண்ணது கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொன்னனே. ஐ திங்க் த டிடிபி ஆஃபீஸ் என்ன பண்ணாங்கன்னா தே புட் அவுட் அ ஸ்டேட்மெண்ட் சேயிங் இந்த மாதிரி வந்து நாங்க வந்து இந்தியா அலையன்ஸ்ல தான் இருப்போம் அப்படின்னு வந்து இப்ப சதிக்கு சொல்றாங்க. பல்டி அடிக்காம இருக்கிற வரைக்கும் ஐ மீன் என்டிஏக்கு சேஃப். பட் பல்டி அடிச்சானுங்கன்னா கஷ்டம். If they back out and then they'll completely lose the majority, right? India alliance ke ஐ varadilla. திங்க் தேர் லூசிங். என்டிஏ வந்து மெஜாரிட்டி போயிடும். 285 என்னமோ அவ்வளவுதான் சீட்ஸ்ல இருக்காங்க. That's bad. ஆமா அது நிதிஷ்குமார் போனாலே ஃபுல்லா போயிடும். ஆமா. ஸோ வந்து நிதிஷ்குமார் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால தான் இப்போ ஒரு ஸ்டெபிலிட்டியே இல்லை. இப்போ மோடியே 5 years கம்ப்ளீட் பண்ணுவான்னா இஃப் யூ ஆஸ்க் மீ இட்ஸ் டவுட்ஃபுல். ஸோ வந்து இப்போ மேபி பிஎம் வில் மோஸ்ட் லைக்லி பிகம் த பிஎம். பட் ஆனா வந்து இப்போ நிதிஷ்குமார் எதனா ப்ராப்ளம் பண்ணான்னு வச்சுக்கோ, இல்லாட்டி இட் கேன் பி அ கர்மா ஃபார் பிஜேபி. வாட் தே டிட் இன் மகாராஷ்டிரா, சிவசேனா ஸ்பிளிட் பண்ண மாதிரி, பைஃபர்கேஷன் பண்ண மாதிரி எதான பண்ணாங்கன்னா சம்திங் கேன் ஹேப்பன் சேம் வே டு தேம் as well. ஆனா அண்ட் நிதிஷ்குமாருக்கு ஒரு நல்ல இது இருக்கும்லடா, நல்ல ஒரு லெவரேஜ் இருக்குல்ல. இப்போ ஐ வாண்ட் யூ ஷுட் மேக் மீ த டெபுட்டி பிஎம் அப்படின்னு கூட ஒரு இது பண்ணலாம்ல. பண்ணலாம். பட் இட்ஸ் ஹைலி அன்லைக்லி. ஏன்னா வந்து பிஜேபி ஹாஸ் எக்ஸ்ட்ரீம் கமாண்ட் ஓவர் த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டா Yeah. வித் இன் இந்தியா. ஸோ அட்லீஸ்ட் ஒரு வாட் எவர் மினிஸ்ட்ரி தே கொடுப்பாங்கல்ல, டிக்டேட் லைக் ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி, அந்த மாதிரி ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் மினிஸ்ட்ரியாவது அது கொடுப்பாங்க. கொடுக்கலாம். அது அவனோட பார்ட்டில இருந்து நிறைய மினிஸ்ட்ரி கொடுக்கலாம், எம்ஓஎஸ் கூட கொடுக்கலாம். Feel is BJP doesn't have like a history of behaving well with their allies. Like last term and even the டிஎம்கே term ஃபார் before எக்ஸாம்பிள். Party. That's why India party that bloc became so big. All their parties they kept alienating them. And now I think there's been like a check on them saying they can't do that in the next 5 years. If they behave like that, it's going to cost them the entire government. Yeah. அதுல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து கூட நம்ம வி கேன் see the தமிழ்நாடோட ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். ஸோ வந்து இப்போ ஏடிஎம்கேவும் பிஜேபியும் பிரியலன்னு வச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் vote share would have been significantly higher than DMK. ஏன்னா வந்து இப்போ ஏடிஎம்கே பிஜேபி சேர்ந்து இருந்தானுங்கன்னா they could have won at least some 15-16 seats minimum. பட் முன்னாடி ஸோ வந்து தட் இந்த பிஜேபி மாதிரி வந்து ஒரு புல் டவுன் பண்ற மாதிரி இருந்துச்சு ஏடிஎம்கே. அந்த ஒரு மைண்ட் செட்ல லாஸ்ட் எலெக்ஷன் எல்லாம் அப்படிதான் அந்த இருந்துச்சு. மைண்ட் செட்ல அவனுங்க இருந்தானுங்க. பட் ம். தெரியல, அதை we cannot predict how it can pan out. Yeah. ஸோ Especially இது ஒரு ப்ராப்ளம். indirectly proper idla, because the whole myth of the belt is BJP's fortress. Southல அவங்க வர மாட்டாங்க. That's completely flipped. அவங்களுக்கு ஆந்திரால கிடைச்ச சீட்ஸ்லாம் it's literally helping them form the government, whereas UP எல்லாம் கம்ப்ளீட்டா பவர்ல போயிடுச்சு. AP is gone and for the first time வந்து கேரளால வந்து they have won a seat. So Yeah. BJP has won a seat for the first time through Suresh Gopi in Thrissur.
So வந்து ஆமா. I mean credit to them as well to some extent. Modi has visited I think 3 times to Thrissur. So வந்து even they are trying to do the political thing which they should. அதாவது வந்து உள்ள பெனிட்ரேட் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணலாமோ அவங்க லீடர்ஸ் வச்சு பண்றானுங்க. ஸோ என்ன சொல்லணும்னா பெர்சன்டேஜ் வைஸ் தேவ் இன்க்ரீஸ் பட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் பார்த்தா டிக்ரீஸ் ஆயிருக்குல்ல. இந்தியா ஃபுல்லா பார்த்தா நம்பர் ஆஃப் சீட்ஸ் டிக்ரீஸ் ஆகும். யூபியில சம்மாட்டி வாங்கியிருக்காங்க. ஏன்னா வந்து ஐ திங்க் கண்டிப்பா அவங்க போய் செக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் யூபியில வந்து பார்த்தேன் யூபி பத்தி நான் கொஞ்சம் படிச்சிருந்தேன். ஸோ அதுல என்ன சொல்றாங்கன்னா யோகி சிஎம் அண்ட் மோடி பிஎம் வந்து லைக் ரேலிஸ் மட்டும் தான் வச்சாங்க, பெரிய பெரிய ரேலிஸ் மாதிரி வச்சாங்க. பட் ஆன் த கான்ட்ரரி ஆப்போசிட்ல பிரியங்கா காந்தி வந்து ஒரு கேம்பே அங்க செட்டப் பண்ணிட்டு ஆன் அ டே டு டே பேசிஸ் வந்து சின்ன சின்ன குரூப்ஸா ஷி வெண்ட் அண்ட் மெட் பீப்புள் தர். இவங்க வந்து ஒரு பெரிய க்ரௌட புல் பண்ணிட்டு ஸ்பீச் மாதிரி கொடுத்தாங்களாம். அவங்க பிரியங்கா காந்தி வந்து ஷி யூஸ் டிஃபரெண்ட் அப்ரோச். ஸோ அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொல்றாங்க. ஸோ தேர்ஸ் ஆப்வியஸ்லி ஒரு ப்ராப்ளம் இருக்கு அங்க. ஏன்னா வந்து இவ்வளோ செட்பேக் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நீ வந்து பிஜேபி பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து யோசிச்சு பாரு. அயோத்தியால வந்து they have put in a lot of capital expenditure via the temple, ஏர்போர்ட் இதை பண்ணியிருக்காங்க, ரோட்ஸ் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க, ஹோட்டல்ஸ் நிறைய வந்திருக்கு. பட் ஸ்டில் பீப்புள் சோஸ் நாட் டு டூ தட், நாட் டு vote for them because looks like there's some problem. I think தெலுங்கானாலையும் ஆந்திராலையும் ஒடிசாலையும் ஸ்டேட் எலெக்ஷன்ஸ் ஆல்சோ ஹேப்பன்ட் along with this. இன்னைக்கு வந்து வந்தது. ஸோ அங்க வந்து நவீன் பட்நாயக்ஸ் பார்ட்டி லாஸ்ட் இது கூட. ஸோ ஸ்டேட்டும் லூஸ் பண்ணிட்டான். அண்ட் தென் ஆந்திரா பிரதேஷ்ல வந்து பவன் கல்யாண் காரு பட்டைய கிளப்பிட்டாப்ல. ஸோ வந்து ஸ்டேட் எலெக்ஷன்ல அவன் he won for the first time நினைக்கிறேன். அவன் வந்து he campaigned for சந்திரபாபு நாயுடு சார், பவன் கல்யாண். ஆமா அவங்க ஏதோ கோலிஷன் நினைக்கிறேன். அவங்க எல்லாம் வந்து ஸோ அங்க அவன் விஜயோட பெரிய ஆளு. ஸோ வந்து நிறைய பெரிய ஃபேக்டர்னு சொல்றாங்க. பவன் கல்யாண் தான் played a big factor this time in the elections. Mamata Banerjee's party got like a clean sweep, and that was also not expected. Like, you know, it compared to the switch from what BJP versus them were expecting. Correct. And they have like a huge ஆக்சுவலா வந்து வெஸ்ட் பெங்காலோட ஸ்டேட் எலெக்ஷன் which got concluded some time back வந்து ஸோ பிஜேபி எங்கேருந்தோ தேவர் இன் லெஸ் தேன் 10 numbers, பட் வந்து லாஸ்ட் இதுல செம்ம ஜம்ப் அவங்களுக்கு. ஸோ மேபி தே வுட் ஹவ் எக்ஸ்பெக்டட் டு டூ வெல். ஸோ அதான் ஐ திங்க் லாட் ஆஃப் த ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் கூட என்ன சொல்றாங்கன்னா வெஸ்ட் பெங்கால் யூபி தான் வந்து வி ஷுட் கோ பேக் டு த டிராயிங் போர்ட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. பட் அதான் நான் சொன்ன மாதிரி phase 1 phase 2 தான் பிகெஸ்ட் ஸ்டடி. திஸ் இஸ் அ குட் டைம் டு ஐ திங்க் இஃப் நாட் கங்க்ராச்சுலேட் அட்லீஸ்ட் டாக் அபவுட் த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா as well. ஸோ இப்போ நான் வந்து ஃபுல் டே வைல் நான் நியூஸ் பார்த்துருந்தா கூட அவங்களோட வெப்சைட்ல ஃபுல் கிராஃபிக்ஸ்லாம் போட்டு எவ்ரி ஸ்டேட் வைஸ் மேப்ல கிளிக் பண்ணா என்ன எவ்வளோ பேர் லீடிங்ல இருக்கான், எவன் ட்ரெயிலிங்ல இருக்கான். They've shown considerable thing. I think they have partnered even in Google's page. They pick that data and use Nielsen IQ and do it also. So நிறைய விஷயங்கள் வந்து we have actually progressed in that aspect. And maybe one more trivia, நீ வெஸ்ட் பெங்கால் சொன்னோன்னே யூசுப் பத்தான் கிரிக்கெட்டரும் ஜெயிச்சிட்டான். Kangana Ranaut ஜெயிச்சிட்டா. மோடி just won by like 1 lakh odd votes. Yeah, it wasn't super it wasn't a huge lead. Rahul Gandhi won by much like in his constituency, like 3 lakh votes. So KL Sharma, interesting fact என்னன்னா he's been with Congress for 40 years. I think he got the seat for the first time and he won. He's like a real servant to the Gandhi family. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் என்ன படிச்சுன்னா இதுதான் செகண்ட் டைம் பிஎம் இஸ் கோனா பி இன் பவர் ஃபார் 3 consecutive terms. இதுக்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் பிஎம் நெஹ்ரு இருந்தாங்க. குவைட் இன்ட்ரெஸ்டிங். எவ்வளவு இயர்ஸ் ஆச்சு? ஆல்மோஸ்ட் 75 இயர்ஸ். 75 இயர்ஸ்க்கு அப்புறம் திருப்பி ரிப்பீட் ஆயிருக்குது. இன்ட்ரெஸ்டிங் ட்ரிவியா நிறைய இருக்கு. பட் லைக் ஐ செட், ஸோ வந்து cannot be a smooth sailing for the India alliance நினைக்கிறேன். Regardless, it's a great achievement தான் நினைக்கிறேன். 3 times continuous பவருக்கு வரலாம். It's not a easy feat, especially country like India. இவ்வளோ டைவர்சிட்டி இருக்கு, இவ்வளோ லாங்குவேஜஸ் இருக்கு, கல்ச்சர்ஸ்லாம் டிஃப்ரெண்டா இருக்கு. இருந்தாலும் கன்சிக்யூட்டிவா 3 டைம் வரதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா யூஸ்வலா பாலிடிக்ஸ்ல எப்படின்னா 2 பார்ட்டி இருக்கும் அண்ட் ஒரு பார்ட்டி ஆர்டினேட் பண்ணுவாங்க. So it's a great achievement. கரெக்ட். எப்பயுமே ஒரு ஸ்ட்ராங் ஆன்டி இன்கம்பன்சி ஃபோர்ஸ் இருக்கும். So they would want to people வந்து ஐ மீன் கவர்மெண்ட்டை மாத்தணும் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ செகண்ட் டேர்ம் இன் இட் செல்ஃப் இஸ் ஆக்சுவலி டஃப். தேர்ட் டேர்ம் இஸ் ஈவன் மோர் டஃப். ஏன்னா நீ இப்போ ஸ்டேட்ல பார்த்தோன்னா தமிழ்நாட்டுல வந்து இட் இஸ் ரேர் தட் ஏடிஎம்கே டிஎம்கே எப்பயுமே ஸ்விட்ச் ஆயிட்டே தான் இருக்கும். நிறைய வாட்டி we've seen in India how exit polls have been so drastically
Yeah. Sometimes it will be bang on, but sometimes it's like way off. Exactly, and this time it was also ridiculous. After the exit polls, I think what happened today, I think that is also why India Alliance is jumping up with better today, because exit polls lo வந்து they were some predicting 330 seats, 350 plus அந்த மாதிரி தான் எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். But it's completely flipped the switch. கரெக்ட். பட் எனக்கு என்னால என்ன டைஜஸ்ட் பண்ண முடியலன்னா, இட் இஸ் ஆல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் வாட் நாட். ஸோ Yeah. அது எப்படி மிஸ் பண்றானுங்கன்றது வந்து, இஸ் இட் ப்ராப்ளம் வித் தேர் சாம்பிள்ஸ்? ஆப்வியஸ்லி தே ஆர் வெல் நோன் ஸ்டடிஷியன்ஸ். அது எப்படி இல்லாம மிஸ் எப்படா பண்றானுங்க? எல்லாருமே ஒரே மாதிரி சொன்னாங்க. லைக் இப்போ ஒருத்த மட்டும் உண்மையை சொல்லியிருந்தா ஓகே சப்போர்ட் பண்றாங்க பார்ட்டிக்குன்னு சொல்லலாம். எல்லாருமே லைக் சிமிலரா தான் சொன்னாங்க. ஏதோ அப்படின்னா எப்படி? சம்திங் ஒரு ஆஃபா இருக்கிற மாதிரி தான் இருக்கு எனக்கும். ஏன்னா வந்து இவ்ளோ கேவலமா ப்ரெடிக்ட் பண்ணதே இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் மோடியோ, ஃபர்ஸ்ட் டேர்மோ செகண்ட் டேர்மோ பிஜேபி வரும்போது ஐ திங்க் ஒன்லி சாணக்கியான்னு ஒரு இருக்கானுங்க, அவனுங்க தான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணானுங்க அந்த நம்பர் ஆஃப் சீட்ஸ்ல அடிப்பானுங்கன்னு. பட் இந்த ம். வாட்டி எல்லாருமே வே ஆஃபா இருக்கு, இன்னுமே புரியல. ஆனா வந்து சம் பீப்புள் அட் த லாஸ்ட் டே வந்து நிறைய ஜேர்னலிஸ்ட்லாம் வந்து ட்வீட் போட்டிருந்தாங்க இந்த மாதிரி. ஐ திங்க் 260s வேர் மேபி பிஜேபி வில் பி அலோன் அப்படின்னு. அதோட கம்மியா வர இருக்கு ஆக்சுவலா. அண்ட் வந்து ஓ இந்தியா டுடே இன்னைக்கு லைவ் ஸ்ட்ரீம்ல வந்து பிரதீப்னு ஒரு, ஐ திங்க் ஹி ரன்ஸ் அன் எக்ஸிட் போல் ஆர் சம்திங், ஹி கிரைட் அப்பரண்ட்லி. ஐ டோன்ட் நோ இஃப் இட் வாஸ் அ பிஆர் ஸ்டண்டா என்னன்னு தெரியல. அழுதுட்டான் அப்படியே வந்து இந்த மாதிரி தப்பா ஆயிடுச்சு அப்படின்னு. ஓகே அனி, இப்போ தமிழ்நாடு சைட் ஆஃப் திங்ஸுக்கு வருவோம். எல்லாருமே ஆக்சுவலி எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து ஏடிஎம்கே அண்ட் பர்டிகுலர்லி பிஜேபி வில் வின் அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 சீட்ஸ் வந்து ஜெயிப்பாங்க. அண்ட் அண்ணாமலை வாஸ் பிகமிங் வெரி பாப்புலர் இன் தமிழ்நாடு, நல்ல ஒரு வாய்ஸா வந்துட்டு இருக்கிறதுனால அவரும் கண்டிப்பா ஜெயிப்பாரு அப்படின்னு ஒரு எல்லார்கிட்டயும் ஒரு தாட் இருந்துச்சு. பட் பார்த்தா ஃபுல்லா கிளீன் ஸ்வீப் பண்ணிட்டாங்க டிஎம்கே. ஸோ வாட் யூ திங்க் அபவுட் தட்? ஸோ ரெண்டு ஆஸ்பெக்ட் இருக்குல்ல இங்க. ஸோ வந்து பிஜேபி ஹாஸ் அ வெரி ஸ்ட்ராங் ஐடி விங் ஐ திங்க். ஏன்னா வந்து நான் எங்க இன்டர்நெட்ல போனாலும், எனி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் நான் போறேனாலும், ஐ ஆல்வேஸ் see people who are supporting K and the other people in BJP. பட் ஆனா வந்து கிரவுண்ட் ரியாலிட்டி வாஸ் ஆல்வேஸ் டிஃப்ரெண்ட்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஐ மீன் லெட்ஸ் சே ஐ அம் அ வோட்டர், ஈவன் தோ என்னோட கோயம்புத்தூர் கான்ஸ்டிடுவன்சில ஐ ஹாவ் அண்ணாமலை அண்ட் சிங்கை ராமச்சந்திரன், ரெண்டு பேருமே ஐ எம் கிரட்ச். ஆனா வந்து சிங்கை ராமச்சந்திரன் தெரியல, ஐ மீன் குட் பி அன்பார்ச்சுனேட் ஃபார் ஹிம். பட் அண்ணாமலை ஸ்விட்சிங்ல இப்போ வந்து ஒரு போன வாட்டி ஒரு இடத்துல நின்றான், இந்த வாட்டி ஹி சிட்டிங் இன் another, ஹி ஸ்டாண்டிங் இன் another கான்ஸ்டிடுவன்சி. ஸோ அந்த மாதிரி ஸ்விட்ச் பண்றவங்கள வந்து ஒரு, ஐ மீன் அந்த பீப்புள் மேபி ஃபார் கோயம்புத்தூர்ஸ் கல்ச்சர் மைட் நாட் பி கோயிங் வெல், ஐ டோன்ட் நோ. ஏன்னா வந்து அங்கெல்லாம் என்ன மேபி அந்த ஊரோட பீப்புள்லாம் என்ன மேபி பிஸ்னஸ் மேன் அந்த மாதிரி தானே இருப்பானுங்க. மேபி அதனால வந்து அவங்களுக்கு அந்த இடத்துல போயிருக்கலாம். ஐம் நாட் ஷுர் மேபி வாட் த கிரவுண்ட் ரியாலிட்டி வாஸ். பட் ஆனா வந்து லைக் ஐ செட் ஸ்டார்டிங்ல பேசின மாதிரி, ஹேட் மேபி பிஜேபி அண்ட் ஏடிஎம்கே பீன் டுகெதர், மேபி ஒரு டிஃபரன்ஸ் இருந்திருக்கலாம். கொஞ்சம் சீட்ஸாவது ஜெயிச்சிருப்பாங்க. நிறைய டிஃபரன்ஸ் இன் ஓட்டிங்ஸ் நிறைய இருந்திருக்கு. பட் லைக் தேஜஸ் முன்னாடியே சொன்ன மாதிரி, பிஜேபி மைட் நாட் பி கோயிங், தே ஆர் நாட் குட் டு தேர் அலையன்ஸ் பார்ட்டிஸ். ஸோ மேபி அதனால வந்து ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கலாம். பட் 39 out of 39 in தமிழ்நாடு அண்ட் 1 out of 1 in பாண்டிச்சேரி, ஐ மீன் இந்தியா அலையன்ஸ்க்கு வந்து இட்ஸ் அ கிரேட் திங். கிளீன் ஸ்வீப். ஐ திங்க் ஜெயலலிதா டிட் இட் பிஃபோர் ஒன்ஸ், 38 seats ஏதோ ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க ஏடிஎம்கே. ஸோ வந்து கிளீன் ஸ்வீப் வந்து எப்பயுமே கஷ்டம்னு நினைக்கிறேன் எனி ஸ்டேட்ல. அதுவும் 40 சீட்லாம் நினைச்சே பார்க்க முடியாது. அதுவும் கொஞ்சம் நெகட்டிவ் நேம்ல தானே இருந்தாங்க டிஎம்கே கூட. பாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ்ல வந்து கொஞ்சம் நெகட்டிவ்ல தான் போயிட்டு இருந்தாங்க. ஐ திங்க் கிரவுண்ட் ரியாலிட்டி ஸ்டார்டிங்ல இருந்தே டிஃப்ரெண்டா இருந்திருக்கு போல. ஆமா, அதுதான் ஐ திங்க் டிஃபரெண்ட்ல. நம்மளுக்கு வர சோஷியல் மீடியால வர நியூஸ் அண்ட் ஒபினியன்ஸ் இஸ் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் கிரவுண்ட் ரியாலிட்டியில பாக்குறது. There's also like a ton of stuff is propaganda that's pushed by IT wings and number. I think this election kind of clarifies all that, how we need to properly study the ground reality after this. Especially journalists, I think it's a wake up call to be on that line. நான் என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுவேன்னா, என்னோட சோஷியல் மீடியாஸ்ல லெட்ஸ் சே நான் வந்து ஒரு பார்ட்டி ஏக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னா, ஐ டென்ட் டு ஃபாலோ ஜேர்னலிஸ்ட் ஆர் சம்மன் ஹூ இஸ் சப்போர்ட்டிங் பார்ட்டி பி. ஸோ எனக்கு வந்து அவங்களோட வியூஸ் வந்து நிறைய கிடைக்கும். ஸோ ஐ மைட் நாட் பி பிளைண்ட் சைடட் டுவர்ட்ஸ் ஜஸ்ட் ஒரு பார்ட்டி மட்டும் இல்ல. ஸோ நான் வந்து ரெண்டு சைடும் தெரிஞ்சா, ஸோ அது வந்து மேக் மீ ஃபீல் பெட்டர்.
அண்ட் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மேல எனக்கும் நம்பிக்கையே இல்லை. ஐ மீன், ஐ யூஸ் டு பி அ வெரி ஆவிட் நியூஸ் பேப்பர்லாம் நிறைய படிச்சிருந்தேன். பட் இப்போ வந்து நான் ரொம்ப நிறைய ஃபாலோ பண்றது இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிசம் தான். ஸோ மெயின் ஸ்ட்ரீம் மீடியா நான் ரொம்ப ஃபாலோ பண்றது இல்லை. One more question I wanted to ask. One interesting result has been in the Indore constituency. அங்க நீ பாத்தீங்கன்னா BJP has won, another second highest vote share went to Nota. And across the country, the Nota vote share has increased significantly. And problem ன்னு சொல்ல முடியாது, one feature of our current system is that Nota votes are basically meaningless. They don't have, it's basically நீ Nota vote பண்ணியா நீ vote பண்ணாத மாதிரி count. And maybe this is a way of saying that we have to create some impact of the Nota vote as well in the future. Maybe this is the people's way of saying that. And உனக்கு என்னடா feeling about all this? யா, ஐ மீன் எம்பி நீ பார்த்தனா பிஜேபி வந்து கிளீன் ஸ்வீப். ஸோ வந்து நோட்டா இன்ஃபேக்ட் இண்டோர்ல வந்து 2 lakh ஓட்ஸோ 2 lakh அண்ட் ஹையர். ஸோ அது வந்து இட்ஸ் த ஹையஸ்ட் எவர் கான்ஸ்டியூன்சி ஹஸ் போல்ட் ஃபார் நோட்டான்னு நினைக்கிறேன். ஸோ வந்து ஐ மீன் ஃபண்டமெண்டலி வந்து ஐ மீன் தேர்ஸ் நோ குட் ஆர் பேட் இன் எனி இன் சூசிங் அ கேண்டிடேட், ரைட்? ஐ மீன் ஒரு கேண்டிடேட்டா இருந்தா ஐ திங்க் வந்து நம்ம சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஐ மீன் நோட்டா இன் இட் செல்ஃப் டஸ் நாட் மேக் சென்ஸ் டு மீ. Yeah, but it's more like a statement than like you're telling that you don't approve of both the candidates. அந்த மாதிரி ஒரு இது கூட எடுக்கலாம்ல. The problem, Rahul, is that அந்த ஸ்டேட்மெண்ட்க்கு வேல்யூ இல்ல. கரெக்ட், அட்லீஸ்ட் the way it's set up currently. உனக்கு நீ நோட்டா ஓட் போட்டீங்கன்னா they just don't count the vote. அது ஓகே, இத்தனை ஓட் நோட்டாக்கு வந்திருக்குன்னு சொல்றாங்க, but it's not going to have any impact on the election. ஸோ வந்து இட் இஸ் லைக் வேஸ்டிங் யுவர் ஓட். ஸோ வந்து நீ வந்து என்னைய பொறுத்த வரைக்கும் நீ வந்து ஒரு கேண்டிடேட் சூஸ் பண்ணணும். அனி நம்ம இந்தோர் பத்தி ஸ்டார்ட் பண்ணோம்ல. So இந்தோர்ல before this elections what happened was I think Congress's candidate withdrew and joined the BJP la. ஆமா, And I think Congressம் அப்போ they made some statements saying if எனக்கு ஓட் பண்றது எங்களுக்கு ஓட் பண்றதுக்கு பதிலா நீங்க நோட்டாவே போடுங்க இந்த கான்ஸ்டியூன்சில ஏதோ சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ஐ மீன் எனக்கு தெரியல. ஐ மீன் இண்டோர் வந்து ஒரு I mean, it's regarded as the cleanest city and all those things. Obviously, politicians who have been there have ஏதாவது கொஞ்சமாவது பண்ணிருக்காங்க at least to the city. So I mean, if I was an Indore, I have no thought in my mind to vote for Nota. நான் ஏன் நோட்டாக்கு போட போறேன்னு எனக்கு புரியல. ஸோ அந்த அவனுங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு ஐ மீன் பேசலாம்னு நினைக்கிறேன். ஏன் நீங்க நோட்டாக்கு போட்டீங்க, உங்களோட மைண்ட் செட் என்ன அப்படின்னு தெரிஞ்சா மேபி நோட்டாவோட பெர்ஸ்பெக்டிவ் amongst the citizens of the country can be better understood and might be possible that they are perceiving it in a wrong way than what the law wanted people to perceive it as. இருக்கலாம். ஆனா ஒரு மீடியா அட்டென்ஷன் வருதுல்ல, இப்போ ஏதாவது ஒரு கான்ஸ்டிடுவன்சில நோட்டா இப்ப நம்மளே பேசுறோம்ல. இன்ஃபேக்ட் இப்போ இண்டோர்ல பாத்தீங்கன்னா நோட்டா ஒன்று வாங்கியிருக்குன்ற போது ஒரு எல்லா கேண்டிடேட்ஸும் ஒரு கெட்ட பேர் மாதிரி வருது மீடியால. ஐ திங்க் மேபி தட் இஸ் ஒன் ஃபேக்டர். ஆனா ராகுல் அதோட இம்பாக்ட் இல்லைன்னா என்ன issued like actually I was just checking this out also. Supreme Court issued a notice to the Election Commission requesting directions to nullify the election results of a particular constituency and hold fresh polls if Nota is the maximum votes. இப்போதைக்கு ரூல் வந்து அந்த மாதிரி கிடையாது. இந்த சுப்ரீம் கோர்ட் அந்த மாதிரி பண்ணுங்க அந்த மாதிரி கிடையாது. PIL போட்டு Supreme Court has issued a notice to Election Commission to clarify this position now, to at least change their stance on this matter. Nota வந்து it's like the Election Commission's way of getting feedback from people regarding their disinterest or their dissatisfaction with the polling process. அந்த மாதிரி தான் they have structured it. இத்தனை வருஷமா நோட்டா அவ்வளவு ஓட்ஸ் வந்தது இல்ல. But it's increased very significantly this elections. So Ani, one final question before we conclude. So இவ்வளவு பேசிட்டோம் elections பத்தி என்ன நடந்துச்சு and all that. Now next 5 years, what do you see the governance in India? Is it going to be different? And if so, in what way? Or is it not going to be different? Is it going to be the same? Is BJP going to approach it the same way they've done the last 10 years? ஐ திங்க் ஒரு சேஞ்ச் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு தே ஆர் இன் அ கோலிஷன் நவ். வந்து ரூல் பாசிங்லாம் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கலாம்.
அண்ட் அவங்களுக்கு ஒரு ஹம்பிள் அவுட்டிங் இது. ஏன்னா வந்து தே ஹவ் பீன் ஹம்பிள்ட் பை த சிட்டிசன்ஸ் அண்ட் வாட் எவர் தே தாட் லைக் தேல் ஸ்வீப் யூபி ஆர் வெஸ்ட் பெங்கால்ல நல்லா பண்ணுவோம், இல்லாட்டி ஈவன் ஃபார் தட் மேட்டர் தமிழ்நாட்டில் ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இட் ஹாஸ் இன்க்ரீஸ்ட் 10% வந்திருக்கு. பட் இன்னும் வரும்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக அது நடக்கல. ஸோ வந்து ஆனால் அந்த அப்சைடு அவங்க கர்நாடகாவில் நல்லா பண்ணியிருக்காங்க, ஆந்திராவில் வந்து அலையன்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இட்ஸ் அ மிக்ஸ் பேக் ஃபார் தெம். தே வில் டேக் த விக்ட்ரி. ஆனால் வந்து கொஞ்சம் யோசிப்பாங்க. மேபி யூ லைக் ஐ செட், மோடியே வந்து 5 years கம்ப்ளீட் பண்ணாலே இட் வில் பி அன் அச்சீவ்மெண்ட்ல. ஸோ வந்து ஆமா, மிச்ச சென்ட்ரல் அலையன்ஸ் எனி டைம் மெம்பர்ஸ் நவ் த கவர்மெண்ட் கேன் கம்ப்ளீட்லி டாப்பிள் ஒன்றும் இந்த தெரியாது. சுச்சுவேஷன்ல இருக்கு. கரெக்ட். யா ஸோ வந்து அந்த மாதிரி இருக்கும்போது எனி ஸ்விங்ஸ் ஆர் பாசிபிள். அண்ட் நெப்போட்டிசம் ஹாஸ் grown up ஆல்சோ ஐ திங்க். ஏன்னா வந்து லாட் ஆஃப் சீட்ஸ் ஐ மீன் பொலிட்டிக்கல் பார்ட்டியோட ஐ மீன் டாட்டர் சன்ஸ் ஹவ் ஒன் ஆல்சோ. யா Maybe in the right way also. I mean, they have been groomed well and also done it. Delhi, for example, Sushma Swarajோட பொண்ணு, she won. டெல்லியில clean sweep பிஜேபி 7 சீட்ஸ்ல ஒரு சீட் வந்து சுஷ்மா ஸ்வராஜோட டாட்டர். அந்த மாதிரி நிறைய பேர் வந்து தே ஹவ் கம் அப். இட்ஸ் ஜஸ்ட் தட் அந்த பார்ட்டி வந்து தே ஷுட் லைக் ஐ மீன் டேக் ஆல் தேர் they should revise how they feel about the nation and maybe not be so aggressive on their ideologies. And marketoda I mean how businesses take place is very tough. So வந்து ஏதோ ஒரு ஆர்டிகல் படிச்சேன், இஃப் யூ வாண்ட் டு ரன் அ பிஸ்னஸ் ஆர் சம்திங், யூ ஆர் லைக் in the industry space, there are like 1500 laws which you have to comply with, and the number of checks and balances placed are like huge. The red tape is massive. So அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து government can be forthcoming and like be more inclusive to all people in this country and like uphold the secularity and democracy of the nation. எனக்கு I think the biggest takeaway from this election was India coming back to power. Rahul Gandhi's alliance coming back to power. இது வரைக்கும் like one-sided affair இருந்துச்சு. So it seemed unfair. It's nice to know that there's a strong opposition that has been built now. So check and balance that I think is the most critical factor for any democracy. So I think India is in a favorable situation. So பெருசா எந்த தப்பும் நடக்காதுன்னு I hope because of the strong opposition. So yeah, Tejas, what do you think? Final comments? Yeah, I think you summarized it great. Like the elections are always a way to hear people's voices. Adha patti separate we can talk about whether it's actually the voice of the people or what. But in general, people with a mandate is, I think, clear. Like Modi is not the be-all, end-all image that BJP has projected. That an unassailable image and create பண்ணிருந்தாங்கல்ல. It's not that simple. People are more politically aligned. They're thinking much more. And I think it's a statement saying that the country wants more, wants democracy, coalition, debate, and all these other ideas, institutional freedom and stuff. And I think this is their way of making it a statement. Irrespective of who comes to power, this is a statement that the people have made, I feel. And it's interesting because it's changed. I think it's going to make a lot of people like journalists, political analysts, scientists, and all these people to think about how they are reading the Indian ground voice, ground reality as such. Okay, Anirudh, thank you for joining us. ஒரு எபிசோட சந்திப்போம். தேங்க்யூ ஆல். ஒரு டிஸ்க்ளைமரும் போட்டுறேங்க, இந்த மாதிரி எல்லாமே நாங்களாம் சின்ன பசங்க, இதெல்லாம் சொன்னதெல்லாம் யார் மனதையும் புண்படுத்துறதுக்கு